ஐபிபிஎஸ்லேருந்து கிளர்க் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆகஸ்ட் 1 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐபிபிஎஸ் இந்தியன் பேங்கிங் செக்டார்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற பேங்க்ஸ் வந்து 11 நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் சேர்ந்து இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு 1 ஆகஸ்ட்லேருந்து 21 ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு ஓப்பனில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப்டர் பேமெண்ட் இன்க்ளூடிங் ஆன்லைன் பேமெண்ட் பே பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 days ஆஃப்டர் க்ளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், தட் இஸ் 21 ஆகஸ்ட்க்கு அப்புறமா 2 நாள் நம்மளோட இது மாடிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்ததுன்னா நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு கால் லெட்டர் நமக்கு டவுன்லோட் பண்ணுறது செப்டம்பர்ஸில் நமக்கு கால் லெட்டர் வந்துடும். ஆன்லைனில் நம்ம இதோட ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரிசல்ட் வந்து நவம்பரில் டிக்ளேர் பண்ணுவாங்க. அண்ட் தென் மெயின் எக்ஸாம்ஸ் நவம்பர் 2026 இருக்கும். ஸோ இதோட மொத்த அலாட்மெண்ட் வந்து நமக்கு மார்ச் 2027 அலாட் பண்ணலாம். இதை யார் எழுதலாம், இதோட எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்ட்டிசிபேட் பண்ணுற பேங்க்ஸு மொத்தம் 11 பேங்க்ஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாமே நேஷனலைஸ்டு பேங்க்ஸு. அண்ட் காம்பன்சேஷன் இதுக்கான பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பேசிக் பே நமக்கு 24,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 64,480 வரைக்கும் இருக்குது. இது பேஸ்ட் ஆன் த பிளேசஸ் இது வந்து சேஞ்ச் ஆகும். மினிமம் ஏஜ் கிரைட்டீரியா 20 years அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் கிரைட்டீரியா 28 years. இது வந்து எப்போ அப்படின்னா 2/8/1998க்கு அப்புறம் பிறந்தவங்க அண்ட் 1/8/2006க்கு முன்னாடி இந்த 2 டேட்டும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. யாருக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் OBCக்கு நான் கிரீமி லேயருக்கு 3 years ரிலாக்ஸேஷன், பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு 10 years ரிலாக்ஸேஷன். இது மாதிரி வந்து விடோஸ்க்கு என்ன ரிலாக்ஸேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னு அஃபிஷியல் வெப்சைட்லேயே நமக்கு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக படிங்க. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா எனி டிகிரி அப்படின்னும் போது நம்ம BE கிராஜுவேட்டாகவும் இருக்கலாம், BA BCom கிராஜுவேட்டாகவும் இருக்கலாம், BSc எந்த கிராஜுவேட்டாகனா இருக்கலாம். நம்ம என்னவா இருக்கணும், யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கின டிகிரியாக இருக்கணும். ஸோ ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும். இதுதான் நம்மளோட பேசிக் க்ரைட்டீரியா. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபார் SC/ST PWD இந்த கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாம் இட் இஸ் 175 rupees. ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் இட் இஸ் ₹850 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸாமினேஷனோட ஸ்ட்ரக்சர் நமக்கு ப்ரிலிமினரி எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். ப்ரிலிமினரியில் நமக்கு மொத்தம் 100 கொஷின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து 30, நியூமரிக்கல் எபிலிட்டிலேருந்து 35, ரீசனிங் எபிலிட்டிலேருந்து 35. அண்ட் டைம் வந்து செப்பரேட்டாக அலாட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேட்டகரிக்கும் 20 minutes அலாட் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷ்க்கு ஃபஸ்ட்டு 20 minutesனா அடுத்தது நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு தனியாக 20 minutes, ரீசனிங்க்கு 20, மொத்தமாக 1 hourக்கான எக்ஸாம் இது ப்ரிலிமினரிக்கு. மெயின் எக்ஸாமுக்கு நமக்கு ஜென்ரல் இல்லைனா ஃபினான்ஷியல் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு 40 கொஸ்டின்ஸ் வரும், மேக்ஸிமம் 30 mark. இங்கேயும் டைம் அலாட்மெண்ட் இருக்குது 20 minutes. ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்டிடேட்டிவ் 35 minutes, 35 minutes, மொத்தமாக இங்கே 125 minutes இருக்குது நமக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 160. இது நம்ம தமிழ்நாடுக்கான அலோகேஷன். தமிழ்நாடுக்கு மொத்தம் 675 பிளேசஸ் இருக்குது. டோட்டலாக எல்லா பேங்க்ஸ்லேயும் சேர்த்து தமிழ்நாட்டில் நமக்கு 675 பிளேசஸ் இருக்குது. 675 அப்படின்றது ஒரு நல்ல நம்பர் தான். ஓகே, இதில் வந்து நம்ம டாக்குமெண்ட் என்னெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், SSLC 10th அதுக்கு ஈக்குவலண்டான சர்டிஃபிகேட், இது எல்லாமே அதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அப்லோட் பண்ணணும். நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.